இந்த ஷாப் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா, குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அப்படியே பேக் சைடு வந்து ராதா நகர் இருக்கும். அங்க தான் இந்த ஷாப் இருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்லாம். ஏன்னா, என் தம்பி ரெகுலரா இங்க தான் வாங்குவான். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஸ்கிரிப்ட் அந்த ஷாப் நேம். அவங்களுக்கு ட்ரெஸ் கடை கூட எங்கேயோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இங்க ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து 500. எல்லா வெரைட்டி ஷூஸுமே இங்க இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸும் நெறைய இருந்துச்சு. மோஸ்ட்டா வந்து மென்ஸ் வேர் தான் நெறைய இருந்துச்சு. ஏதோ லோஃபர்லாம் ஏதோ சொன்னான். எனக்கு அதெல்லாம் பேர் சரியா தெரில. அது ஏதோ சொல்லியிருந்தான் என் தம்பி. அது எல்லாமே அவன் கேட்டது எல்லாமே இங்கே இருந்துச்சு. பட் அவனுக்கு வந்து ஒரு ஷூ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இன்னொன்று வாங்கலான்னு இருந்தோம். பட் அவன் கேட்ட கலர் இல்லை. அவன் வந்து ஒரு வயலட் ஷேடில் கேட்டிருந்தான். பட் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை மட்டும் நாங்கள் வாங்கினோம். கடை வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. பட் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பட்ஜெட்டாக நீங்கள் வந்து நல்ல ஷூ வாங்கணுன்னா இந்த கடையில் போய் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நல்லா வந்துச்சு கலெக்ஷன்லாம். வெளியே வந்து ஃபுல்லாக ஷூஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து செப்பல் வச்சுருந்தாங்க பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து 2-3 வெரைட்டி இருந்துச்சு. நான் ஷூவும் கேட்டிருந்தேன் கேர்ள்ஸ்க்கு இருக்கான்னு சொல்லிட்டு. இது மாதிரி காமிச்சிருந்தாங்க. 3 கலரில் இருக்குது. இதுவும் 500 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் நான் வாங்கலை. எனக்கு ஷூ வாங்குகிற ஐடியாவில் நான் போகலையா. ஸோ நான் வாங்கலை. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஷூ இருக்குது. அதுவே நான் போடாமல் வச்சுன்னு இருக்கேன். இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிறைய வெரைட்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் போடுறாங்கள்ல அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அந்த மாடல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பாய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹிடன் ஜெம் சொல்லுவாங்களா அது மாதிரி. இது வந்து புது ஐட்டம் வந்துச்சு. லாஸ்ட் டைம் போனப்போ இல்லை. என்னென்னா ப்ரெட்டுக்குள்ளே வந்து பாயில்டு எக்கு, மயோனீஸ், அப்புறமா வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸில் வச்சு கொடுத்தாங்க ஸ்டஃப் பண்ணி. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் அந்த கடைக்கார அங்கிள்கிட்டே சொல்லிட்டு வந்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டி பைத்தியம். சாஃப்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் ஷாப் போயிருந்தோம். எங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே வந்து இன்னும் ஒரு உள்ளே இருக்கீங்கன்னா குரோம்பேட்டில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கும். அங்கே அதுக்குள்ளே ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் அவனுக்கு டிஷர்ட் வாங்கிட்டு கொண்டாந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அனலாக இருந்துச்சா காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பிளேட் வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்களா. அழகாக வந்து உட்காந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் குரங்கு நேரில் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டு சைடில் அதெல்லாம் வராது. இந்த செங்கல்பட்டு சைடெலாம் போனோன்னா பார்க்கலாம். பட் குரோம்பேட் சைடு வராது. ஸோ மெர்லினும் ராதேஷனும் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து பிக்கப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கார் வந்து ஏதோ கிளீனிக் விட போயிருந்தாங்க. ஸோ பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். நான் எந்த ஷூ வாங்கினே காமிக்க பாய் சொல்கிறேன். இந்த ஷூ தான் வாங்கியிருந்தோம். சாம் வந்து இதே சேம் ஷூ தாங்க போடுவான். ஒரு 2-3 வருஷமாக சேம் கலர் சேம் பட்டன் இதான் போடுவோம். ஸோ இதான் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் டாட்டா.